ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் தினமலர் நாளிதழ் மெகா கோலப்போட்டியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு முதல் முறையாக விழுப்புரத்திலும் நடத்தியது. தினமலர் நாளிதழ் விழுப்புரம் ஸ்ரீ மகாலட்சுமி குரூப்ஸ் சூப்பர் ருசிபால் நிறுவனத்துடன் இணைந்த விழுப்புரம் கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் மெகா கோலப்போட்டி நடந்தது. புள்ளிக்கோலம், ரங்கோலி, டிசைன் கோலம் என 3 பிரிவுகளில் 500 பேருக்கு போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. முன்பதிவு செய்த பெண்கள் அதிகாலை 4 மணி முதலே குடும்பத்துடன் திரண்டனர். காலை 6 மணிக்கு போட்டி துவங்கிய நிலையில் 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. 4க்கு 4 இடத்தில் கொடுத்த நேரத்தில் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தலான கோலங்களை வரைந்து அசத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு அமைச்சர் பொன்முடி பரிசு வழங்கி பாராட்டினார். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2வது பரிசு முதல் 14வது பரிசு வரை மொத்தம் 111 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசாக 3 பேருக்கு வாஷிங் மெஷின், 2வது பரிசாக 3 பேருக்கு 3 கிராம் தங்க காசு, 3ஆம் பரிசாக 3 பேருக்கு ஃப்ரிட்ஜ் கிடைத்தது. தினமலரில் நான் இது ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறேன். இது என்ன வரைஞ்சிருந்தேனாக்கா பெண் கல்வியோட இதை வரைஞ்சிருந்தேன். ஸோ பெண்ணு கல்விக்குனாக்கா அவங்களுக்கு அவங்க தான் சக்தின்ற மாதிரியும் பின்னாடி ஒரு மகா காளி மாதிரி போட்டு வரைஞ்சிருந்தேன். ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டேன். கரெக்டான இதாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கினேன், வாஷிங் மிஷின். ஸோ தினமலருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் பொருள்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. நான் ஃபுல்லாகவே ரங்கோலி தான் போட்டேன். நான் ரங்கோலி மீன்ஸ் கலர் மிக்ஸ் பண்ணி எந்த பொருள் எதுவுமே ப்ராப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணவங்க தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்க்க விஷயமா நடந்திருக்கு. ரொம்ப நன்றி, தினமலருக்கு ரொம்ப நன்றி. ரங்கோலி கோலத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன், வாஷிங் மிஷின். இந்த கோலப்பட்டி நடத்துகிற தினமலர் நாளிதழுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி பெண்களை ஊக்குவிக்கிற மாதிரி வருஷம் கோலப்பட்டி நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தினமலருக்கு ரொம்ப நன்றி. இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே நடத்துகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமில் செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நான் எதிரே பார்க்கவே இல்லை. 3 கிராம் கோல்டு காயின் கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் போட்ட கோலம் வீணையில் கீழே அன்னம், மயில், வீணை போட்டிருந்தேன். அதுக்காக செகண்ட் ப்ரைஸ் வரும்னு எதிரே பார்க்கவே இல்லை. கடைசி வரையும் சொன்னாங்க. ஆனால் ஏதோ 4th 5th வரும் தான் எதிர்பார்த்தேன். செகண்ட் ப்ரைஸ் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். சிக்கு கோலம் போட்டோம். நாங்கள் பேப்பரில் பார்த்து தான் நாங்கள் பதிவு பண்ணோம். ஆனால் ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு நாங்கள் எடுத்து முடிச்சுன்னு வந்துக்கிறோம். இதில் அட்சயமாக போட்டுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் கோலப்போட்டி பாண்டிச்சேரியில் தான் நடந்தது. இப்போ ஃபஸ்ட் டைம் விழுப்புரத்தில் நடந்திருக்கு. அதில் நான் ஃபஸ்ட் டைம் கலந்துருக்கேன். அதில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ரங்கோலி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். ரங்கோலி தான் பாண்டிச்சேரியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரங்கோலி தான் போட்டோம். பப்பாயா காய் வச்சு அதில் கலர் கலந்து போட்டோம். ஃபஸ்ட்டு செகண்ட் வரும் தான் எதிர்பார்த்தோம். 3rd வந்திருக்கு. இதுவே ஹாப்பி. தினமலருக்கு தேங்க்ஸ். மரம் சேவ் பண்ணுறதை பற்றி நான் கோலம் போட்டிருந்தேன். இந்த சாலையெல்லாம் மரம் வெட்டுறாங்களா, அந்த மாதிரிலாம் வெட்டக்கூடாது. அது மரம் இருந்தால் தான் நம்மளுக்கு மழை நிறைய கிடைக்கும் இல்லையா. அதனால தான் இந்த போட்டி நடத்துறது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜபுளாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் தான் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய வருஷம் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணாங்க. 4வது பரிசாக 3 பேருக்கு LED டிவி, 5ஆம் பரிசாக 3 பேருக்கு சைக்கிள், 6வது பரிசாக 3 பேருக்கு டேபிள் டாப் கிரைண்டரும் வழங்கப்பட்ட நிலையில் கேஸ் ஸ்டவ், குக்கர், வாட்ச், ஹாட் பாக்ஸ், 15 கிலோ அரிசி, SBS ஆயில், லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி நிறுவன கிஃப்ட் ஹேம்பர் என பரிசுகளை அள்ளிச் சென்றனர். இனிமேல் தினமலர் கோலப்போட்டி காம்படிஷனில் நிறையா இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடந்துட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் போட்டேன். 4th ப்ரைஸ் LED டிவி வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதேமாரி மேலும் மேலும் பண்ணணும்னு அவங்களை கேட்டுக்கொள்ளி. விழுப்புரத்தில் இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிறது. ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கியே ஆகணுன்ற ஒரு கோலில் தான் வந்தோம். ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ்க்குள்ளே வரும்னு பார்த்தோம். ஆனால் இது எதிர்பார்க்காதது. நாங்கள் 3வது ப்ரைஸ் எதிர்பார்த்தாலும் என் பசங்க என்னவோ சைக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சைக்கிள் கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி தான்ப்பா. எங்களை விட பசங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. தினமலருக்கு நாங்கள் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய
போட்டி நடத்தி எல்லாருக்கும் இவ்வளோ ஹாப்பியாக ப்ரைஸ் கொடுக்கறதுலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ தினமலருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். இதே மாதிரி வருஷம் வருஷம் இங்கே நடத்தணும். ஸோ நாங்களும் இதில் கலந்து நாங்களும் ப்ரைஸ் வாங்கணும். இதே மாதிரியே வருஷம் வருஷம் எங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் என் பாப்பா பர்த்டேக்கு சைக்கிள் வேணும்னு கேட்டால், இங்கே வரப்போ கூட சைக்கிள் மட்டும் வாங்கிட்டு வாமா அப்படின்னா. உண்மையிலே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கோலப்போட்டியில் கலந்துக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணவங்க, எங்கள் வீட்டில் இருந்து என்கரேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தினமலர் மூலியமாக தான் எனக்கு வந்தது. நான் ஃபோன் பண்ணி டிசைனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். கடைசியில் எனக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் ரங்கோலியில் கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே தினமலருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். குழந்தைக்கு சைக்கிள் அவள் பர்த்டேக்கு வேணும்னு ஆசைப்பட்டா அதேமாரி கிடச்சிருச்சு. ரொம்ப இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் ப்ரைஸ் குடிச்சிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமின்றி பங்கேற்ற அனைவருக்கும் அசத்தலான தொகுப்புகள் அடங்கிய பரிசு வழங்கப்பட்டது. நான் விழுப்புரத்தில் பல முறை பாண்டிச்சேரி சென்று பரிசு வாங்கியிருக்கேன். முதல் பரிசுலாம் போன வாரத்தை கூட நான் 7வது ப்ரைஸ் வாங்கினேன். ஆனால் நான் எங்கள் ஊரில் விழுப்புரத்தில் தினமலர் வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதுலேயும் பரிசு வாங்கியிருக்கேன். எங்களுக்கு இந்த விழுப்புரத்து பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கோலப்போட்டி தினமலர் ஏற்பாடு பண்ணதுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நன்றியை நாங்கள் எல்லோரும் மொத்தமாக பெண்களின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த கோலப்போட்டிக்கு நீங்கள்லாம் தினமலர் இந்த மாதிரி நடத்தணும்னு எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. இந்த வாட்டி நடத்துனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது போல் பல போட்டிகளை, பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் போட்டிகளை தினமலர் கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிறேன். அனைத்து பெண்கள் சார்பாகவும் தினமலருக்கு நன்றி. விழுப்புரம் கலெக்டர் பழனி, மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் கௌதம சிகாமணி, எம்எல்ஏக்கள் டாக்டர் லட்சுமணன், அன்னியூர் சிவா, மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன், நகராட்சி சேர்மன் தமிழ்ச்செல்வி பிரபு, முன்னாள் சேர்மன் ஜனகராஜ் உள்ளிட்டோர் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர்.